ஸோ 8000க்கும் மேற்பட்ட பெண்களுக்கு மார்பக புற்றுநோய் வந்து கண்டறியும் முகாம் வந்துட்டு நடத்தி முடிச்சிருக்கீங்க. எப்படி சார் முடிஞ்சது? அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன சார் உங்க தரப்புல இருந்து? அடுத்த கட்டம் ஏதாவது ஒரு தொகுதி நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். மயிலாப்பூரில் பண்ணிட்டு இருக்கோம். அங்கே இருக்கிற அத்தனை பஸ்திகளும் 18 பஸ்திகள் இருக்கு. இந்த 18 பஸ்திகளில் இருக்கிற அத்தனை பெண்களுக்கும் போய் இந்த மார்பக புற்றுநோய் இப்போ இந்த 8000 கண்டுபிடிச்சிருக்கோம்னா பண்ணியிருக்கோம்னா அது வந்து 135 130 to 140 பாசிட்டிவ் கண்டுபிடிச்சி அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டும் பண்ணி எல்லாரும் நல்லா இருக்காங்க. ஸோ இப்படி பண்ணுறதுனால என்ன நினைக்கிறோம், அந்த பெண்மணி அந்த குடும்பத்துக்கு ஒரு தாயாக ஒரு மனைவியாக அவைலபிளாக இருக்காங்க ஃபுல் லைஃப்பில். இப்போ ஸ்டேஜ் 1ல் பிக்கப் பண்ணால் நார்மல் லைஃப் தான். டெம்பரரியாக கொஞ்சம் முடிவிடும் அந்த கீமோதெரப்பிலாம் கொடுக்கும்பொழுது, ஆனால் நார்மல் லைஃப் இருப்பாங்க. இதுவே நம்ம ஸ்டேஜ் 4ல் கண்டுபிடிச்சி வச்சுங்க 6 மாதம் 1 வருஷத்துக்கு இறந்து போயிடும். ஸோ ஒரு உயிரை காப்பாற்றினா கூட ரொம்ப அழகாக குரானில் ஒரு சுறா சொல்லும், நீ ஒரு உயிரை காப்பாற்றினா கூட எல்லா மனிதர்களையும் காப்பாற்றுற மாதிரி, அதே மாதிரி நீ ஒரு உயிரை கூட அணியாமல் கொண்டினா எல்லாருமே கொள்றா போல. ஸோ வி ஃபீல் வெரி ஹாப்பி. இந்த 8200 8300 லேடிஸில் வந்து ஒரு 130 140 வந்து கேன்சரும் கண்டுபிடிச்சி காப்பாற்றிருக்கோம். அடுத்த கட்டத்தில் எல்லா பஸ்தியும் நான் போய் பண்ணுறேன். என்னோட ஃபீலிங் என்ன தெரியுமா சார்? ஸோ என்ன சொல்லுவாங்க, நீங்கள் பல வருஷங்களாக பண்ணால் கூட நீங்கள் வந்து அதில் கொஞ்சம் ஆதாயம் தேடுறீங்க. ஆமாம், கொஞ்சோண்டு ஆதாயம் தேடுறோம். எல்லா மாநிலங்கள்லையும் எல்லா தொகுதிகளும் இதே மாதிரி ஆதாயம் தேடி எல்லாருக்கும் கண்டுபிடிச்சோன்னா யாருக்குமே பிரெஸ்ட் கேன்சரால் அட்வான்ஸ் பிரெஸ்ட் கேன்சரால் சாக மாட்டாங்க. அப்படின்னா நாட்டுக்கும் பெண்மைக்கும் பெண்ணியத்துக்கும் ஒரு நல்லது பண்ணுறோம். அதுதான் என்னுடைய பாலிசி. ஸோ 8000க்கும் மேற்பட்ட பெண்களுக்கு மார்பக புற்றுநோய் வந்து கண்டறியும் முகாம் வந்துட்டு நடத்தி முடிச்சிருக்கீங்க. எப்படி சார் முடிஞ்சது? அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன சார் உங்க தரப்புல இருந்து? அடுத்த கட்டம் ஏதாவது ஒரு தொகுதி நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். மயிலாப்பூரில் பண்ணிட்டு இருக்கோம். அங்கே இருக்கிற அத்தனை பஸ்திகளும் 18 பஸ்திகள் இருக்கு. இந்த 18 பஸ்திகளில் இருக்கிற அத்தனை பெண்களுக்கும் போய் இந்த மார்பக புற்றுநோய் இப்போ இந்த 8000 கண்டுபிடிச்சிருக்கோம்னா பண்ணியிருக்கோம்னா அது வந்து 135 130 to 140 பாசிட்டிவ் கண்டுபிடிச்சி அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டும் பண்ணி எல்லாரும் நல்லா இருக்காங்க. ஸோ இப்படி பண்ணுறதுனால என்ன நினைக்கிறோம், அந்த பெண்மணி அந்த குடும்பத்துக்கு ஒரு தாயாக ஒரு மனைவியாக அவைலபிளாக இருக்காங்க ஃபுல் லைஃப்பில். இப்போ ஸ்டேஜ் 1ல் பிக்கப் பண்ணால் நார்மல் லைஃப் தான். டெம்பரரியாக கொஞ்சம் முடிவிடும் அந்த கீமோதெரப்பிலாம் கொடுக்கும்பொழுது, ஆனால் நார்மல் லைஃப் இருப்பாங்க. இதுவே நம்ம ஸ்டேஜ் 4ல் கண்டுபிடிச்சி வச்சுங்க 6 மாதம் 1 வருஷத்துக்கு இறந்து போயிடும். ஸோ ஒரு உயிரை காப்பாற்றினா கூட ரொம்ப அழகாக குரானில் ஒரு சுறா சொல்லும், நீ ஒரு உயிரை காப்பாற்றினா கூட எல்லா மனிதர்களையும் காப்பாற்றுற மாதிரி, அதே மாதிரி நீ ஒரு உயிரை கூட அணியாமல் கொண்டினா எல்லாருமே கொள்றா போல. ஸோ வி ஃபீல் வெரி ஹாப்பி. இந்த 8200 8300 லேடிஸில் வந்து ஒரு 130 140 வந்து கேன்சரும் கண்டுபிடிச்சி காப்பாற்றிருக்கோம். அடுத்த கட்டத்தில் எல்லா பஸ்தியும் நான் போய் பண்ணுறேன். என்னோட ஃபீலிங் என்ன தெரியுமா சார்? ஸோ என்ன சொல்லுவாங்க, நீங்கள் பல வருஷங்களாக பண்ணால் கூட நீங்கள் வந்து அதில் கொஞ்சம் ஆதாயம் தேடுறீங்க. ஆமாம், கொஞ்சோண்டு ஆதாயம் தேடுறோம். எல்லா மாநிலங்கள்லையும் எல்லா தொகுதிகளும் இதே மாதிரி ஆதாயம் தேடி எல்லாருக்கும் கண்டுபிடிச்சோன்னா யாருக்குமே பிரெஸ்ட் கேன்சரால் அட்வான்ஸ் பிரெஸ்ட் கேன்சரால் சாக மாட்டாங்க. அப்படின்னா நாட்டுக்கும் பெண்மைக்கும் பெண்ணியத்துக்கும் ஒரு நல்லது பண்ணுறோம். அதுதான் என்னுடைய பாலிசி.